ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் என்ன வீடியோனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்னென்னா இதில் வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட்டுனா அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இது யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா என் தம்பிக்கு தான் கொடுக்க போகிறோம். என் தம்பி வந்து இப்போ வீட்டுக்கு வந்திருக்கான். அவனோட ரியாக்ஷன் என்னன்றதை இப்போ நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு சிரிப்ப? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓ இந்தா என்ன பார்த்தா எப்படி இருக்கு? கொடு. இந்தாடா, இது உனக்கான ஒரு கிஃப்ட். இது நான் வாங்கலை. ஓப்பன் பண்ணி பாரு. கத்திரிக்கோள் இரு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ற? என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? தெரியலையா? சரி, எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். சரி, ஓபன் பண்ணி பாரு. ஆனா நீ கேட்ட ஒரு பொருள் தான். ரொம்ப நாளா கேட்ட, கிட்டத்தட்ட 3 மாசம் தான் என்கிட்ட ஒரு நீ இந்த பொருளை கேட்டுட்டு இருந்த. வாங்கிக்கொடுன்ட்டு. ஆமா, யோசி. நீ கெஸ் பண்ணு. கெஸ் பண்ணினே கட் பண்ணு. டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வரும்போதெல்லாம் கேட்பான், எனக்கு வாங்கித்தான்ட்டு. என்ன பேக்கு? நல்லா இருக்கா? உங்ககிட்ட இல்லை தானே இந்த கலரு? கிரீன் வச்சிருக்க தெரியும், ப்ரௌன் வச்சிருக்க தெரியும், அதனால ப்ளூ. இது 3rd இயர் போட்டு போயிடுவியா? ஒர்க் ஆர்டு ரன் ஃபாஸ்டர் வெச்சிருவேன். ஒர்க் ஆர்டு என்ன இருக்குது இதில்? ஒர்க் ஆர்டு ரன் ஃபாஸ்டர். உனக்கான கரெக்டான இதுதான் போல இருக்கே. எத்தனை ஜிப் இருக்குடா? ஒன்றா? கரெக்டாக அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும், சேம் அதே தான் போல. நீ எடுத்துகிட்டு போகிற நீ எடுத்துகிட்டு போகிற புக்ஸ்க்கு உனக்கு இது போதும். கரெக்டு தானே? நீ எடுத்துகிட்டு போகிறதே 2 தான். 1 2 லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். லெஜெண்ட் இவரெல்லாம் லெஜெண்ட். பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மூஞ்சி மாதிரியா இருக்கு இந்த மூஞ்சி. சரி, ஓகே. ஹாப்பியா? ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் வந்திருக்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கான் வீட்டுக்கு. எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் வரது கிடையாது. ஃபங்க்ஷன் மீன்ஸ் வீட்டில் ஏதாவது செலப்ரேஷன்னாலும் வரது கிடையாது. பிஸி மேன் ஆகிட்டாருங்க அவரு. ஆனால் டெய்லி மீட் பண்ணுறோம். ஏன்னா 2 பேரும் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு ஒன்றா தான் போகிறோம். அதனால டெய்லி மீட். தம்பினா ரொம்ப சின்ன பையனாக நினச்சிக்காதுங்க, என்னோட ஏஜ் தான் அவனுக்கும். பட் நாங்கள் வந்து அக்கா தம்பி பாண்டு போயிட்டுருக்கு. அதனால ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. என் தங்கச்சிக்கு அக்கா அண்ணன் ஏன் கூட்டே வரமாட்டேன், அண்ணன் ஏன் வீட்டுக்கு வரமாட்டான்ட்டு ஜஸ்ட் நான் இப்போதான்க்கா வீடியோ ஆன் பண்ணேன். டேட்டோ போட்டு இந்த வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கு அங்கங்கே ஸ்ப்ரெட் இங்கு இல்லை, அது அந்த ஏதோ ஒரு வாட்டர் சம்திங் ஏதோ. இப்போதைக்கு இதான் இருக்குது. ஏன்னா எண்ணெய் தடவி இருக்கேன். குளிக்கிறதுக்கு எண்ணெய் தடவுன்னு சொன்னாங்க. ஸோ எண்ணெய் தடவி இருக்கேன். டே பை டே எப்படி இருக்குன்னு பாக்குறேன். எனக்கு வலிலாம் இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உண்மையா சொல்லலாம், எனக்கு வலி இல்ல. கேக்குறாங்க இல்ல தெரியுமா? பரவாயில்ல, வலிக்குதா ஜுரம் வருதான்னு கேக்குறாங்க. பட் எனக்கு வலிக்கல, ஜுரமும் வரல. ஏன் இந்த தம்பியே கேட்டாங்க ஜுரம் வருதான்னு. நேத்தே 2 தடவை கேட்டான். காலைல கேட்கறான், மதியம் கேட்டான், நைட்டு கேட்டான். எப்படி இருக்கு, ஜுரம் வந்துச்சா, ஏன் எருமை போட்ட, உனக்கு இம்யூனிட்டி பவரே இல்லைன்னு சொல்லி செம்மையா திட்டான். இவங்கிட்ட சொல்லாம தான் போட்டேன். இவங்கிட்ட ஆல்ரெடி கேட்டேன் நான். டாட்டா போட்டா உன்னோட மாடு சொல்லாம போட்டுச்சு. உன்னோட எக்ஸ்பிரஷன் என்ன? வெயிட் பண்ணு மாடுன்னு சொன்னேன். எக்ஸ்பிரஷன் என்ன, எப்படி இருக்குன்னு கேட்டேன். நீ போடக்கூடாது, நீ போட்டினாலும் உன் கத்தி வச்சு குத்திடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படி குத்திடுவேன் நான். அதையாவது இங்க மாடு அப்படியே போய் போட்டு. ஆனா டிசைட் பண்ணிட்டோம் நாங்க சண்டே போட மாடு. நான் சொல்றட்டியே கேட்காடு. என் வார்த்தைக்கு வார்த்தை மாடு மாட. நான் கண்டிப்பா அண்ணன் தம்பி. ஐயோ என்னது அண்ணன் தம்பி என்னது பருப்பு? ஏதோ ஒரு புண்ணாக்கு மூட்டை. புண்ணாக்குன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்றீங்க புண்ணாக்கு. மாடு தானே பிடிக்கும், மாடு தானே புண்ணாக்குன்னு சொல்றோம். புண்ணாக்கு மூட்டைன்னு அது வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுல. அது உனக்கு பழக்கமாவே ஆயிடுச்சு. அந்த புண்ணாக்கு தான் மாடுன்ற பேரை இவளுக்கு கூட்டிட்டு வச்சு. சரி, பாய். பாய் பாய் பாய்.